பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா, நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய மாநில வர்த்தகணி செயலாளரும் அம்பத்தூர் சோளமேடு ஐயா ஸ்ரீமன் நாராயணசுவாமி திருக்கோயில் ட்ரஸ்டுடைய துணைத் தலைவர் எம் வைகுண்டராஜா இன்று நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்திய தேர்வில் ஐயா வைகுண்டரை பற்றி ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படும் விதமாக டிஎன்பிசி தேர்வாணையம் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் முடிசூடும் பெருமாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுட்டு அதை அப்படியே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பிக்கும் போது என்ன போடுறாங்கன்னா தி காட் ஆஃப் ஹேர் கட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கிலீஷில். அதுக்கு அர்த்தம் என்னன்னா முடிவெட்டும் கடவுள் அப்படின்னு ஐயாவை சொல்கிறாங்க. இது ஒரு தேவையில்லாத ஒரு கேள்வி. இன்னைக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு. கடந்த 2 நாட்களாக இந்து மக்கள் மிகவும் கொதிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க. இந்து மக்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாய மக்கள், நாடார் சமுதாயத்துடைய தலைவர்கள், நாடார் சமுதாயத்துடைய அமைப்புகள், அதுக்கு பதிலாக அது மட்டும் இல்லாமல் ஐயாவுடைய வழி தோன்றல்கள், ஐயாவை பின்பற்றி வரக்கூடிய அவருடைய பக்தர்கள் மிகவும் கொதிப்படைந்து தமிழக அரசை மிகவும் அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு கண்டிக்கத்தக்க வகையில் இன்றைக்கு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்கே வந்திருக்கிற வைகுண்டராஜா ஸ்ரீமான் ஐயா நாராயணசுவாமியுடைய ஒரு தீவிர பக்தர். அம்பத்தூர் சோளமேட்டில் இருக்கக்கூடிய அருள்மிகு நாராயணசுவாமி திருக்கோயிலுடைய ட்ரஸ்டில் இவர் துணைத் தலைவராக இருக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னா ஒரு தீவிர ஐயாவுடைய பக்தர். இதை பற்றி அவரிடம் கேட்போம், வாருங்கள். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கலாம். நான் சொன்னது தான் அதை பற்றி தான் கேட்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஐயாவை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்கும் ஒரு தகுதி கிடையாது. ஏனென்றால் ஐயாவுடைய வழி ஒரு அன்பு வழி. அதை பார்த்து பழகிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அருமை தெரியும். திமுக அரசானது பல தப்புகளை செய்துட்டு இருக்கு. இப்போ கடைசி முறையாக ஆட்சி மாற்றம் 2026 வரப்போகுது. அதுக்கு முன்னாடி கடைசி யாரால அதை முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் நான் பார்க்குறேன். ஆட்சியை முடிச்சு வைக்கிறது எல்லா இடத்துலையும் மோதியாச்சு. கடைசியில் ஐயாவிட்ட நிற்கிறாங்க. ஏன்னு கேட்டால் ஐயாவுடைய வழியை படித்து பார்க்கணும். ஐயா எப்படி வந்தால், எப்படி பிறந்தார், எந்த யுகம் எடுத்து வந்தார், யாருக்காக வந்தார், மக்களுக்காக வந்தவர். திருவாங்கூர் சமஸ்தானம் எப்படி வச்சிருந்தாங்க மக்களை, அதெல்லாம் ஒடுக்கி ஒரு அவதார புருஷனாக இன்னைக்கு இந்த மக்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா கோயிலை போய் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணாடி ஒன்று உள்ள இருக்கும், ஒரு நாற்காலி இருக்கும். நாற்காலி எதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த கண்ணாடி எதுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னா கோயிலுள் வரும்போது சட்டையை கலட்டி விட்டு தலையில் தலப்பாக கட்டிவிட்டு நீனும் இந்த நாட்டு மன்னர், உன் தவறை நீனே புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதானே? நீங்க எங்க கோயிலை பாருங்க, ஐயா கோயிலை போய் பார்த்தீங்கன்னா ஐயாவுடைய நாற்காலி இருக்கும், அதற்கு பின்னால் ஒரு நில கண்ணாடி இருக்கும். மற்ற கோயில் மாதிரி சிற்பமோ சிலையோ எதுவுமே இருக்காது. எதுவுமே இல்லை. ஜோதி ரூபத்தில் ஐயா இருப்பாரு. அப்ப நீங்க உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே நம்ம என்ன தவறு செய்தோம், அந்த தவறெல்லாம் திருத்தி கொள்வதற்காக தான் ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது நம்முடைய பிம்பம் தான் தெரியும். ஆமா, உன் மனதுல இருக்கிற உன்னுடைய சக்தி தான் உனக்கு ஒரு கடவுள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் எல்லாம் வழிபடுறாங்க. அதே மாதிரி தலப்பாக தலையில கட்டும் போது நீனும் ஒரு அரசன், யாருக்கு நீ பயப்படக்கூடாது, நேர்மையாக இருக்க வேண்டும், ஒழுக்கமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். எங்க தருமபதியில் எங்க கோயிலுடைய ஐயா ஸ்ரீமன் நாராயணசாமி திருக்கோயில் தருமபதி ட்ரஸ்ட். தருமபதி என்றாலே தர்மத்தை கொடுக்க வேண்டும். வடக்கு வாசலில் தாய் அம்மா உட்கார்ந்து தபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க.
எதற்காகனா மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஐதீகம். அப்போ நாங்கள் வடக்கு வாசல்ல தான் தர்மமே கொடுப்பாங்க. எல்லா கோயிலையும் இருக்கு, எல்லா கோயிலும் வடக்கு வாசல் இருக்கும். வடக்கு வாசல் தர்ம வாசல்ல உட்கார்ந்து மக்களுக்கு தர்மம் செய்யணும். அப்போ நானே போவேன், ஐயா பிச்சை எடுப்பாங்க, மடியேந்தி பிச்சை எடுத்து சொர கொடுக்கல பிச்சை எடுத்து மக்களுக்கு தர்மம் செய்ய கொடுக்காரு. அதே மாதிரி ஒரு கொள்கையை நம்ம பின்பற்றி போகும்போது நம்மளும் அடுத்தவர்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளும் அதுக்கு பங்களிக்க வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு தான் இந்த ஐயா வழியானது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்றைக்கு இருக்கும் தலைவர்கள், முதல்வர், நாங்கள் பலமுறை நாடார் சமுதாயத்தில் இந்த ஐயா அவதரித்த காரணத்தினால் அவருக்கு ஒரு அவப்பேரை உண்டு பண்ண நோக்கத்தில் இவங்க இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணமாக பெருந்தலைவர் நம் சமுதாயத்தில் பிறந்ததுனால பெருந்தலைவரை பற்றி உலக நாடுகள் அனைவரும் போற்றப்படுகிறது. நம் தமிழகத்தில் மட்டும் அவரை வஞ்சிக்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் நாடார் சமுதாயத்தில் பிறந்ததுனால பல கேள்விகள், பல பதில்கள் யாரோ பேசுறாங்க. ஆனா உலக நாடு வந்து இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் பிறக்க போவதில்லை, பிறந்தும் வந்து இந்த மாதிரி செய்ய போறதும் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம் சமுதாயத்தில் பிறந்த நம்மளுக்கெல்லாம் மன மகிழ்ச்சியாக உள்ளது. அதே போலதான் ஐயா வைகுண்டரும் நம் சமுதாயத்தில் தோற்றி மறைந்து திருப்பி அவதரித்து மக்களுக்கு ஒரு அகில திரட்டு என்று ஒரு அம்பானையை வடிவமைச்சு இருக்காங்க. அந்த அந்த அகில திரட்டை படித்து பார்க்கும் போது நாடு எப்படி இருக்கும் என்பதை அந்த காலத்தில் அவர் எழுதி வைத்தபடி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்துதான் இதுக்கு முன்பாக இருந்த முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் ஐயாவுடைய சாமிதோப்பு பதியில் போய் அவருடைய இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. சமீபத்தில் ஆர்.என். ரவி எல்லாரும் கவர்னரும் போயிருக்காங்க. ஆர்.என். ரவி அவர்கள் அடுத்த மாநிலத்தில் பிறந்தாலும் ஐயாவுடைய வழியை படித்து அவருடைய எப்படி நடந்து கொண்டு இருக்கிறது ஆன்மீக வழி என்று அதை புரிந்து கொண்டு எங்களை போன்ற கோயில் நிர்வாகிகளை அழைத்து ராஜ்பவன்ல வைத்து எங்களுக்கு மரியாதை செய்தார்கள். அப்படி இருக்கும் காலகட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி ஆள்கள் பேசும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், முதல்ல அமைச்சர் வழியில் எல்லாரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போ அதிகாரி என்று நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒரு நாட்டையே வழிநடத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கும்பவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை இந்த ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வேலைக்காக ஒரு 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 கொஸ்டின் பேப்பர் தயார் பண்றாங்க. இதுல வந்து ஐயா வழியே வந்து இதுல சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு பணியாளர்கள் தேர்வு, ஆமா, வர்றவங்க அதுல செலக்ட் ஆகுறவங்க வந்து அரசு பணிக்கு போறாங்க. ஆமா, இதுல வந்து இந்த தேர்வுல வந்து ஐயா வைகுண்டரை பத்தி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, ஏன் இந்த எங்களுடைய கேள்வி அதான், ஏன் இந்த கொஸ்டின் இதுல வைக்கணும்? அந்த கொஸ்டினை வைக்கும் போது நீங்க வந்து அதுல தவறாக சித்தரிக்க வேண்டும் முழு நோக்கத்தோடு தான் இந்த வேலை செஞ்சிருக்கீங்க. நாங்க அப்படித்தான் சமுதாய மக்களும் நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். இத வந்து நாங்க எங்களுடைய கருத்து என்ன சொல்லுவோம்னா, இந்த கொஸ்டின் பேப்பர் தயார் செய்த இப்போ ஒருத்தர் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை ஒருத்தரா பார்த்து ஒரு முடிவு எடுத்து இந்த கொஸ்டினை வைக்கலாம்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்லியிருப்பாங்க. அது எந்த அதிகாரி எப்படி செய்தார்கள், அந்த அதிகாரிகளை உடனடியாக பதவியிலிருந்து விலக வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப டிஎன்பிசி தேர்வாணையத்துல வந்து தலைவராக இருக்கக்கூடியவர் யாருன்னா எஸ்.கே. பிரபாகர், ஐஏஎஸ் ஆபீசர். அதே மாதிரி செயலாளர் இருக்கக்கூடியது யாருன்னா கோபால் சுந்தர்ராஜ், அவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. தேர்வாணையத்தில் இருக்கக்கூடிய அலுவலர் ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவர் யாருன்னா ஜான் லூயிஸ். இந்த 3 பேர் தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேருடைய சம்மந்தம் இல்லாம இந்த கொஸ்டின் வந்து பேப்பர் தயாராக இருக்காது. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய சம்பந்தம் இல்லாம இந்த கேள்வி வந்து வெளியே வந்திருக்காது. அப்போ இதுல வேண்டாதவங்க யாரோ ஒருத்தருடைய வற்புறுத்தலின் பேர் தான் இது வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி தான் வெளியே எல்லாம் சொல்றாங்க. நீங்க அதை நினைக்கிறீங்க? இல்ல, உண்மைதான். நாங்க அதான் சொல்றோம், இந்த அதிகாரிகளை உடனே சஸ்பெண்ட் செய்யணும். சஸ்பெண்ட் செய்தாதான் அடுத்த முறை இப்படி ஒரு பேப்பரை தயார் செய்ய மாட்டார்கள். இப்படி உள்ளே இருந்துகிட்டு ஒரு சமுதாயத்தை அழிக்க நினைக்க மாட்டார்கள். இதுவும் வந்து ஒரு சமுதாயத்தை அழிக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு தான் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத நான் சொந்த கருத்தாக சொல்கிறேன்.
ஒரு சமுதாயம் வளர வேண்டும் என்றால் இப்படி எங்களை நீங்க திருப்பி திருப்பி ஏதாவது ஒண்ணு சொல்லி மாசத்துக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து எங்களை நீங்கள் எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வளர விடாமல் தடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நாடார் சமுதாயம் யாரையும் நம்பி வாழக்கூடிய சமுதாயம் அல்ல. தானா உழைத்து சுயமாக வளர்ந்த சமுதாயம். இதுக்கா முழுது இப்ப என்னுடைய வயசுக்கு நான் கற்றுக்கொண்ட விஷயம் என்னவென்றால், ஐயா வைகுண்டருடைய வழி எப்படி இருக்கும். நான் ஒரு இடத்திற்கு செல்லும் போது சில தவறுகள் இருந்தால் கூட என்னை பார்த்து கொண்டிருப்பார். ஐயாவுடைய மனது எம்மை பார்த்து கொண்டு இருக்கும். தவறு கூட செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனதில் படுவதென்றால் அது எங்களுடைய ஐயாவுடைய வழி, ஐயாவுடைய அன்பு ஐயாவுடைய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அகில திரட்டு. இதெல்லாம் படிக்க வேண்டும். ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு எலெக்ஷன் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா தேர்வாணையம் நடத்த வேண்டியவர்கள் முதலில் நீங்கள் சொன்ன பேர்களெல்லாம் கவனித்து பார்த்தேன். அதை நீங்க ஒரு சில பேரை நீங்க திருப்பி சொல்லுங்க. அதாவது தலைவராக இருக்கக்கூடியவர் பிரபாகர் இருக்காரு. அவரு இந்த இருப்பார். ஆமா, என் பேரு. செயலாளர் இருக்கக்கூடியவர் கோபால் சுந்தர்ராஜ். அவர் ஒரு இந்துவா தான் இருப்பார். தேர்வாணையத்தினுடைய அலுவலர் ஜான் லூயிஸ். அது அவரை மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க எங்க மனதில் என்ன படுதுன்னா, நாங்க இப்படிப்பட்டவங்க தான் பண்ணியிருப்பாங்க, ஒரு மத அடிப்படையில் தான் நம்மள தாழ்த்துறாங்கன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். பேரை பார்க்கும்போது இப்போ வைகுண்டராஜாங்கும் போது ஒரு வைகுண்டராஜான்னு என் பேரை சொன்ன உடனே வைகுண்டராஜா ஒரு ஐயாவளி பக்தன்னு எல்லாரும் பார்த்துப்பாங்க. இல்ல அதனுடைய அடிப்படையில் உங்க பேர் வச்சிருக்காங்க அப்படிதானே? இது நாங்கள் பிறந்த உடனே எங்க தாத்தா எங்க அம்மாவுடைய சித்தப்பா பெரியப்பா அவ்வளவு பேர் ஒரு பதிய அமைத்து அதுல இருந்து வர்ற மக்களுக்கு தர்மங்கள் செய்து, நான் பிறக்கும் போது எங்க அம்மாவுடைய அவங்கள்ட்ட கேட்கும் போது பையனுக்கு பேர் வைக்கணும்ல, அப்போ இந்த பேரை வைக்க சொல்லி அவங்க சொல்லி இன்னைக்கு அந்த வழியில நான் வந்து கொண்டிருக்கிறனாலதான் இன்னைக்கு என்னுடைய பேரும் புகழும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நானும் இன்னைக்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்தேன். இன்னைக்கு ஒரு மாவட்ட நிர்வாகிகள் பகுதி நிர்வாகிகள் இன்னைக்கு மாநில வர்த்தக அளவுக்கு வந்திருக்கேன் என்றால் எங்களுடைய தலைவர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் ஒரு காலத்தில் பார்க்கும்போது இதே ஐயாவுடைய குடும்பத்தில் வந்தவர்கள். அவருக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும், எதுவுமே சரியான முறையில் நடக்க வேண்டும் என்று அவரும் பல கோயில்களில் எங்களுடைய ஐயா கோயிலில் வரும்போது எல்லாம் நானும் அந்த ஐயா வழியில் வந்தவன் தான் என்று பல முறை சொல்லியிருக்கார்கள். ஆனா அவருடைய அணுகுமுறையும் அப்படித்தான் இருக்கும். அதுல இருந்து நாங்க அதனாலதான் அந்த தொடர்ச்சியாக அந்த தலைவருடன் நாங்கள் 25-26 வருஷ காலமாக பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நேர்மை ஒழுக்கம், கரெக்டான டைமுக்கு போனோம், கரெக்டான இடத்துல இருக்கணும், நம்ம மேல எந்த தவறு வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த வழியில் இருப்பவர் அனைவரும். நீங்கள் வேற எல்லா கோயிலுக்கும் போய் பாருங்கள், மற்ற கோயிலுடைய விதிமுறைகள் நடைமுறைகள் வேற மாதிரி இருக்கும். ஐயா வழியில் நீங்க பார்க்கும் போது அவருடைய பணிவு ஒழுக்கம் எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுல நிறைய தர்மம் நீங்க சொன்ன மாதிரி ஐயா கோயில் நிறைய கோயில் இருக்கும். எவ்வளவு கோயில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு? ஒரு காலத்தில் கொஞ்சமா இருந்தது. இப்போ எப்படி பார்த்தாலும் சென்னையிலே பல கோயில்கள் எல்லா பகுதியிலும் இருக்கு. தமிழகத்தை சுத்தி ஐயாவளி பரவி கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள்கள் கூடிக்கொண்டிருக்காரு. இப்போ நேத்து கூட ஐயாவுடைய திருவிழா நடந்தது. நீங்க வேணா பாருங்க. இப்போ ஐயா இப்ப நீங்க இதை எங்களை தூங்கிட்டு இருந்தவங்க எழுப்பி விட்டுட்டீங்க. ஏன்னு கேட்டா எழுப்பி ஏன் விட்டீங்கன்னா எல்லாம் ஐயா வழி சாமி கும்பிட்டா போதும் நம்ம தர்மம் செய்யணும்னு நினைச்சோம். நீங்களும் அரசியல் மாநாடு மாதிரி நீங்க எங்க கூட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக ஐயா வழியில் உள்ள அனைவரும் இது மாவட்டம் மாநில லெவல்ல தலைவர்கள் இருக்கார்கள். அனைவரும் சேர்ந்து ஒரு புரட்சி மாநாடாக அறிவிக்க வேண்டும் என்று நான் இது மூலமா கேட்டுக்கொள்கிறேன். அதிலும் வைகுண்டராஜா ஒரு மிகு பங்களிப்பேன் என்று நான் இந்த வாயில் மூலம் தெரியப்படுத்துகிறேன். சரி, ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு அரசாங்கத்துடைய செய்த தவறை நீங்க அழகா சுட்டி காமிச்சிருக்கீங்க. ஐயாவுடைய பெருமைகளையும் ஐயாவுடைய வழித்தோன்றர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுங்கிறதையும் தெளிவாக படுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்பொழுது நம்ம வைகுண்டராஜா அவர்கள் ஐயாவை பற்றி தவறான வந்ததற்கு அவருடைய கருத்துக்களை பதிவிட்டார். அவரை தொடர்ந்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து அச்சுதன் நாடார் அவர் நம்ம பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் மாநில உயர்மட்ட குழு உறுப்பினராக இருக்காரு. அதை விட வைகுண்டராஜாவை விட அதாவது ஐயா வழியை பின்பற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதின்னு சொல்லலாம், மிகப்பெரிய ஐயா வழி பக்தர். அவருடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு. அதை நீங்க இப்ப பாருங்க. வணக்கம்.
நான் அச்சுதன் நாடார், பெருந்தலைவர் மக்கள் கட்சி உயர்நிலைக்குழு உறுப்பினர். இன்றைய தினம் ஐயா வைகுண்ட சுவாமிகளை பற்றி தமிழகத்தினுடைய தேர்வாணைக்குழுவுடைய அர்த்தமில்லாத ஒரு கேள்வியை கேட்டு இன்னைக்கு ஐயா வைகுண்ட சுவாமியுடைய பக்தர்களை எல்லாம் மிகவும் முன்படுத்தியிருக்கக்கூடிய அந்த தேர்வாணைக்குழு, அதற்கு துணை வைக்கக்கூடிய தமிழக அரசையும் வன்மையாக கண்டித்து இந்த அறிக்கையை நான் கொடுக்கிறேன். வைகுண்ட சுவாமியை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? ஐயா வைகுண்டருடைய வரலாறை இவர்கள் படித்து பார்த்தால் தெரியும், அல்லது தெரிந்து கேள்விப்பட்டிருந்தால் தெரியும். ஐயா வைகுண்டர் நாடார் சமுதாயத்திலே பிறந்தார். நாடார் சமுதாயத்தை மிகவும் கேவலப்படுத்தி பேசுவதை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய அதிகாரிகளுக்கும் இன்றைக்கு எப்பொழுதுமே அவர்களுக்கு மிக மிக இலகுவாக இருக்கிறது. நாடார்களை பற்றி குறை பேசுவது அல்லது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி குறை பேசுவது, இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுகவுடைய அரசாங்கம். ஐயா வைகுண்ட சுவாமிகளை பற்றி பேசும்போது அவர்களை முடிதிருத்தும் சுவாமிகள் என்று கூறியிருக்கிறார்கள். டார்கெட்டிங் காட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஒரு கேள்வியில். ஏன்னா அறிவுகிட்ட நாய்களா உங்களுக்கு கேள்வி எழுத தெரியாதா? ஐயா வைகுண்ட சுவாமி அவர்களுக்கு முதலாக வைக்கப்பட்ட பெயர் முடிசூடும் பெருமாள். அவர் பிறந்த இடம் ஊரல்வாய் மொழி. அவருடைய பெற்றோர்கள் பொன்னு நாடார் வேலம்மாள். பொன்னு நாடார் வேலம்மாளுக்கு பிறந்த குழந்தைக்கு அன்றைய காலகட்டத்திலே முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைக்கிறார்கள். முடிசூடும் பெருமாள் என்று பெயர் வைக்கிறதுனாலே அன்றைக்கு இருந்த நீச மன்னர்கள், மார்த்தாண்டவர்மன் போன்ற மன்னர்கள் அன்றைக்கு முடிசூடும் பெருமாள் என்று நான் இருக்கும்போது, முடிசூடும் பெருமாளாக நான் இருக்கும்போது வைகுண்டசாமி என்று ஒரு சாணார் வீட்டில் பிறந்தவனுக்கு முடிசூடும் பெருமாளா என்று பெயர் வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உடனே அதற்கு அடுத்தபடியாக அந்த பெற்றோர்கள் பொன்னு நாடார் வேலம்மாள் சேர்ந்து முடிசூடும் பெருமாள் பதிலாக முத்துக்குட்டி என்று பெயர் வைத்தார்கள். இதுதான் வரலாறு. அந்த முத்துக்குட்டி சுவாமிகள் தான் ஐயா வைகுண்ட சுவாமியாக அவதாரம் எடுக்கிறார். சுவாமி தேவப்பிள்ளை 6 வருடம் தவம் இருந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து, இந்த சமுதாய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வந்தவர் அன்றைக்கு இருந்த ஐயா முத்துக்குடி சுவாமிகள். முடிசூடும் பெருமாள் தான் முத்துக்குடி சுவாமிகளாக ஆனார்கள். அந்த முடிசூடும் பெருமாளை முடிவெட்டும் பெருமாளாக அல்லது முடி கற்பு, அந்த ஹேர் கட்டிங் காட் அப்படின்னு எழுதியிருக்கியே, உங்களுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. நீங்களாம் வெட்கம் மான சூடு சொல்ற உள்ளவங்களா இருக்கீங்களா? திமுகவை பார்த்து நான் கேட்கிறேன், அல்லது திமுகவுடைய முதலமைச்சரை பார்த்து கேட்கிறேன். எப்பொழுது பார்த்தாலும் நீங்க பெருந்தலைவர் காமராஜரையும் நாடார் சமுதாயத்தையும் இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் முடிவு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக வரும். அந்த தேர்தலிலே ஐயாவளி பக்தர்கள் யாரும் ஒரு வாக்கு கூட உங்களுக்கு அளிக்க மாட்டார்கள். பல கோடி மக்கள் இருக்கிறார்கள் உலகமெங்கும். தமிழகத்திலே 1 கோடி பேர் இருக்கிறார்கள் நாடார் மக்கள், ஐயாவளி மக்கள். இந்த 1 கோடி பேர் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டோம், கண்டிப்பா வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க விட மாட்டோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் கூட உங்களுக்கு ஆதரவாக இருக்கலாம், அவரே புறக்கணிப்பார்கள் ஐயாவளி மக்கள். அவரை புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. அதே போலதான் திமுகவை புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. ஆகவே தயவு செய்து இந்த முடிவை நீங்கள் மாற்றி உடனே மன்னிப்பு கேட்க வேண்டும். நாடார் சமுதாயத்திடமும் ஐயாவளி பக்தர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய முடிவு மாற்றம் இருக்காது. ஐயா உங்களை கண்டிப்பாக அடையாளம் கண்டு கொண்டுவிட்டார். ஐயாவுடைய செயல் உங்களை கண்டிப்பாக தாக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த அறிக்கைக்கு பின்பாக தமிழகத்திலே ஒரு கொந்தளிப்பை உருவாக்கி விடாமல் உடனடியாக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அச்சுதனை தொடர்ந்து நம்முடைய நெல்லை மாவட்டம் பனகுடியில் இருக்கக்கூடிய பூபால் அழகன், இவரும் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகவாதி என்றால் ஐயாவை வழிபடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர், அவர் மட்டுமல்ல அவர் குடும்பத்தினர் எல்லாருமே ஐயா வழியை பின்பற்றி மிகவும் ஒரு தீவிர பக்தர். அவருடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காரு, பாருங்க. ஐயா நான் எம்பி அழகன், திரைப்பட தயாரிப்பாளர், ஐயாவுடைய பக்தன். இந்த தேர்வாணையத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்களின் ஐயா வைகுண்ட பரம்பொருளை இழிவுபடுத்தும் விதமாக தமிழக அரசின் தேர்வாணையம் எங்களின் ஐயாவை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், அவரின் பெயரை கொச்சைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த தேர்வில் இப்படிப்பட்ட கொச்சையான கேள்வியை தயாரித்த அந்த அதிகாரியை வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கேள்வியை தயாரித்த அந்த அதிகாரியை உடனடியாக தமிழக அரசு பணி நீக்கம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கொடுஞ்செயலை செய்த அந்த அதிகாரியும் இதுக்கு சம்பந்தப்பட்ட
தமிழக அரசின் அதிகாரிகள், தமிழக அரசு ஐயாவளி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வன்மையாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லையேல் இதற்கு அடுத்தபடியாக ஐயாவளி மக்களை ஒன்றிணைத்து பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம், செய்வோம். நன்றி. ஐயாவளி. அடுத்து தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேகை பேச்சிராஜன். அவர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வரும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய ஐயாவுடைய நாமத்தை வைக்காமல் வெளியே வர மாட்டார். அவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. குறிப்பாக ஐயாவுடைய வழித்தோன்றலில் அவருடைய குடும்பத்தினர் வந்திருக்காங்க. அவரும் மிகப்பெரிய ஒரு ஐயா வழியுடைய பக்தர் என்றே சொல்லலாம். அவரு தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்காரு. அதை நீங்கள் இப்போ பாருங்க. ஐயா சிவ சிவ அரகர அரகரா. இந்த மண்ணில் மன்னர்களாக ஆட்சி செய்த மன்னர் ஆட்சியை ஒழித்து இடுப்பில் கட்டிய துண்டை தலையில் கட்டி மக்களையெல்லாம் மன்னர்களாக்கி மக்களாட்சி என்னும் ஆகப்பெரிய ஜனநாயக ஆட்சி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஐயா வைகுண்டர் அவர்கள் 6 பதிகளை உருவாக்கி இந்த மண்ணில் எத்தனையோ வகையான தீண்டாமைகள் இருந்தது. அத்தனை தீண்டாமைகளையும் ஒழித்து 6 பதிகளை வச்சு இந்த மண்ணில் ஆட்சி செய்து ஐயா வழி எனும் ஒரு சிறப்பான வழியை நமக்கு உருவாக்கி கொடுத்தவர் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள். அப்பேற்பட்ட ஐயா வைகுண்டர் அவர்கள் பற்றி டிஎன்பிசி தேர்வான முறையில் ஒரு கேள்வியை ஐயா வைகுண்டர் பற்றியான கேள்வியை இதில் வைத்து ஐயா வைகுண்டர் அவர்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். ஐயா வைகுண்டருடைய முடிசூடும் பெருமாள் என்கின்ற அந்த பெருமாள் என்கின்ற அந்த பெயரை முடிவெட்டும் கடவுள் என்பது போல ஆங்கிலத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஏதோ தவறாக நடந்தது போல் எங்களுக்கு தெரியவில்லை. வேண்டுமென்றே இந்த தேர்வாணையத்தில் வைத்திருக்கிற போல் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு எந்தெந்த அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பொதுவெளியில் பகிரங்கமாக கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும். இதுபோன்று தவறுகள் இனிமேல் நடக்காத அளவிற்கு பார்த்துக்கொள்ள வேண்டும். அந்த தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் முழு மதிப்பெண்ணை வழங்க வேண்டும். அதேபோல இந்த நிகழ்வை கேள்விப்பட்டவுடன் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் அன்பு அண்ணாச்சி வரலாற்று தமிழன் அவர்களும் தமிழ்நாடு நாடார் சங்கம் சார்பாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் தலையிட்டு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படி பலரும் நம்முடைய ஐயா வைகுண்டரை பற்றி தவறாக பேசிய திராவிட மாடல் ஆட்சியை மிகவும் கண்டித்து கூறியிருக்காங்க. ஆனால் 2 நாளாக பார்த்தீங்கன்னா சமுதாய தலைவர்கள், சமுதாய இயக்கங்கள், ஐயாவுடைய பக்தர்கள், ஐயாவுடைய குருமார்கள் எல்லாம் நிறைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு இதுவரைக்கும் அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவிக்கல, ஒரு மன்னிப்பு கேட்கல. இது தவறாக நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆறுதலுக்காக ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இந்துக்கள் தானே, அவங்க நம்ம எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. வைகுண்டராஜ் சொன்னது போல பல அமைச்சர்கள் இன்னைக்கு இந்துக்களை பற்றியும், இந்துக்கள் கடவுள்களை பற்றியும், இந்து திருமண முறையை பற்றியும், குறிப்பாக நாடார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மகான் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அடிக்கடி அவங்க ஏதாவது ஒரு தவறான கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. இப்போ ஐயா வைகுண்டர் மேலே கை வச்சிருக்காங்க. அவர் வைகுண்டராஜ் அழகா சொன்னார், 2026 இது ஆட்சி மாற்றம் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி இது கடைசி கட்டம், 2025 தேர்தலை நெருங்கக்கூடிய ஒரு கடைசி நேரத்தில் ஐயாவை கை வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆட்சிக்கு ஒரு முடிவு காலம் நிச்சயமாக வரும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுபோல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய வேண்டுகோளும், நம்மளுடைய எண்ணமும் அதுதான். ஐயாவை தொட்டவர்கள் நிச்சயமாக அதற்கு பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.